திருச்சி KK நகர் அருகே மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சாவுக்கு காரணமானவர்களை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓலையூர் ரிங் ரோடு பகுதியில் புதன்கிழமை காலை மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் மருங்காபுரியைச் சேர்ந்த உறவினர்களான கலாமணி மற்றும் மாணிக்கம் ஆகியோர் உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி பணியாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் கலைமாமணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாணிக்கம் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவர்கள் இறந்ததற்கு மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியம்தான் காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது 12 மணில இருந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அண்ணன் தனி ஆதாரம் எதுவுமே இல்ல. இன்னும் வரல, யாருமே வரல. நேற்று வந்துட்டு காலையில வரேன்னு சொன்னாங்க, இதுவரையும் வரல. என்ன ஏதுன்னு தெரியல, இன்னும் போஸ்ட்மார்ட்டமும் பண்ணல. அவங்க வந்தா தான் எதுவும் நடவடிக்கை. அதில் வந்து வேலைக்கு வந்து டிரான்ஸ்ஃபாரம் மாற்றி போகிற பணிக்காக வேலைக்கு சென்றிருந்தோம். அதில் வந்து எர்த்ராடு போடும்போது தவறு முறையான எர்த்ராடு சப்ளை எல்சி எடுக்காமல் மேலே ஏற சொல்லிட்டாங்க. ஏறி சப்ளை அடித்து 2 பேர் இறந்துட்டாங்க. நீங்கள் அங்கே இருந்தீங்களா? ஆமாம் சார், நாங்கள் கூட வேலை செஞ்சோம். நிறுவன சார்புன்னு தலா 5 லட்சம் தரேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கோட கோரிக்கை வந்து அவங்களுக்கு வாரிசு வேலை கொடுக்கணும்னு பேசணும், வேணும்னு கேட்டுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.